இங்க 12th படிக்கிற ஹீரோ பசங்க கூட சுத்திக்கிட்டு சரியா படிக்காம இருக்க அவங்க அத்தையோ ஒழுங்கா டியூஷனுக்கு போடான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு அனுப்ப அங்க போய் பார்த்தோம்னா கிறிஸ்டினா டீச்சருக்கு இப்பதான் டைவர்ஸ் ஆயிருக்கு. அவங்க புருஷன் போட்டோ எல்லாம் கிழிச்சு போட்டு பேய் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பயந்து போன ஹீரோவா வீட்டுக்கு வந்து இந்த டீச்சர் சரியான லூசு போல இருக்கு, அந்த டீச்சர் கிட்ட நான் இதுக்கு மேலே டியூஷனுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுவான். அடுத்த நாள் சர்ச்சுக்கு போன ஹீரோ அங்க கிறிஸ்டி டீச்சரை பார்க்க, என்னடா இன்னைக்கு டியூஷனுக்கு வந்து பார்த்துட்டு விழுந்து அடிச்சுட்டு ஓடிட்ட, இன்னைக்காச்சும் டியூஷனுக்கு வந்து சேர வழியா பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பல இருந்து அந்த டீச்சர் கிட்ட ஒழுங்கா டியூஷனுக்கு போய் நல்லா படிக்க ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி அவங்க வீட்டு வேலையை கூட பார்க்க ஆரம்பிச்சிருவான். டீச்சர் எங்க வெளியே போனாலும் ஹீரோவையும் கூப்பிட்டே தான் போவாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் நாள் ஹீரோவை தனியா கூப்பிட்டு என்னடா அழகான பொண்ணு உஷார் பண்ணிட்டியான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னோட அது என்னோட டியூஷன் டீச்சர்னு சொல்லிட்டு வந்துரு. ஆனா இப்பல வந்து அந்த டீச்சரை இவனோ லவ் பண்ண ஆரம்பிச்சு அந்த டீச்சரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே புதுசா பைக் வாங்கி அந்த டீச்சரை பிக்கப் பண்றதுன்னு டிராப் பண்றதுன்னு இப்படி உங்க வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்க டீச்சருக்கு மால்தீவ்ஸ்ல வேலை கிடைச்சிடும். அதுக்கான இன்டர்வியூ ரெண்டு பேரும் போய் அட்டன் பண்ணிட்டு வரும்போது டீச்சர் ஊரை விட்டு போறதுக்குள்ள நம்ம லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட நான் அவங்களை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்ல டீச்சரை பேர் அதிர்ச்சியில் உட்காந்துருப்பாங்க.